ஹலோ கைஸ், திஸ் இஸ் டே 25 ஆஃப் ட்ரைங் டு ஃபிக்ஸ் மை டெய்லி ரொட்டீன். என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து காலையில் 6 மணிக்கே பஸ் ஏறிட்டேன். பஸ்ஸில் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 7 மணிக்கு ட்ரெயின் ஏறும்போது புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி 30 பேஜ் நான் லேக்ல இருக்கேன். இன்னைக்கு புக்கு படிக்கும்போது என்னையும் செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஏன்னா மோஷன் ஆக்ஷன் ரெண்டு விஷயம். ஆக்ஷன்னா நம்ம பண்ணுற வேலை, அது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் தரும். மோஷனா நம்ம பண்ணுற வேலைக்கு பிளான் பண்ணுறது, அது நம்மளுக்கு அவுட்கம்ஸ் தராது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரெயினர் கிட்ட போய் எத்தனை தடவை வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பற்றி பேசினாலும் டயட்டும் ஒர்க் அவுட்டும் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நானும் இந்த மாதிரி தான் நிறைய தடவை ட்ரெயினர் கிட்ட போய் பேசுவேன். ஆனால் டயட்டுக்கு கொஞ்சம் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்காக நான் அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுவேன்னு இல்லை, ஹெல்தி ஃபுட்டே கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ அதையும் முடிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஓட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கில் உட்காந்துட்டேன். இன்னைக்கு ஃபீவர் வர மாதிரியே இருந்தது. சரின்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ஜிம் கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு என்ன மாதிரி நாள்னா, என் உடம்பு லைட்டாக அசைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த நாள். பரவாயில்ல, ஆனாலும் புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணணும்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இன்னைக்கான டேயுமே நான் புஷ் பண்ணி செஸ்ட் அண்ட் ட்ரைசப் ஒர்க் அவுட் முடித்தேன். அதே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு. சரி ஹெட் பாத் எடுத்தால் சரியாக போயிடுன்னு தலைக்கு ஆயில் வச்சேன். ஆனால் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சது இன்னைக்கு நான் நைட்டு ஹெட் பாத் எடுத்தேன்னா நாளைக்கு நான் வந்து பெட் ரெஸ்ட் தான். சரின்னா அதையும் எடுக்காமல் டே முடிச்சிட்டேன்.